என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8த் ஹிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசனு. அதாவது ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த டாப்பிக்க பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் இது. ஏன் அப்படின்னா, எஸ்ஐ 2023ல ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இதில கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இந்த எஸ்ஐ எக்ஸாமா இருந்தாலும் சரி, பிசி எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இந்த லெசன்லேருந்து. ஸோ, அதனால இந்த லெசன வந்து நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்குவோம். ஓகேங்களா? எப்படிலாம் கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாரி தான் குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இங்கேலாம் எதுவும் பாயிண்ட் வந்து பெருசா இருக்காது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. ஒரு வரலாற்று தகவலோட பெட்டகமா இருக்கு ஆவண காப்பகங்கள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஆவண காப்பகங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்பனு, கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை ஆகிய இடங்கள்ல உள்ள ஆவண காப்பகங்கள்லாம் ஒரு விலைமதிப்பற்ற வரலாற்று தகவல்களோட ஒரு பெட்டகமா இருக்கு அப்படின்னு மட்டும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நமக்கு அந்த சான்றுகளோட வகைகள் அத வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம வரலாற்றை எழுதுறதுக்கு எழுதப்பட்ட மற்றும் பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் நமக்கு பெரிதும் உதவுது. ஒரு வரலாற எழுதணும் அப்படின்னா, அது கண்டிப்பா சான்று இருந்தா தான் எழுத முடியும். ஸோ, அந்த சான்ற பத்தி குடுத்துருப்பாங்க. எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னா, அச்சு எந்திரம் தான் முதல்ல இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏன்னா அச்சு எந்திரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு மொழிகள் வந்து எண்ணற்ற புத்தகங்கள்லாம் என்ன பண்ணாங்க, அச்சிட்டு வந்து வெளியிட்டாங்க. அத படிச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் வந்து வரலாற வந்து அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ, அது இல்லாம வேற எத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த மாரி இந்தியாவுக்கு வந்து ஏராளமான செல்வத்தை பற்றி மார்க்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகள்லாம் எழுதியிருப்பாங்க. இந்தியால நெறைய வந்து செல்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ, அத பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? அப்புறம் வெளிநாட்டு பயணிகளோட அந்த பயண குறிப்புகள்லேருந்து ஐரோப்பியர்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட்ப்பா. யார் அப்படின்னா, மார்க்கோ போலோவோட அந்த பயண குறிப்பு மூலமா ஐரோப்பியர்கள் வந்து இந்தியால வந்து எண்ணற்ற செல்வங்கள் இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆனந்தரவங்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. நெறைய இடத்துல இவரு அடிபடுவாரு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இவரு பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருந்தாரு. 1736லேருந்து 1860 வரை அவர் வந்து ஒரு எழுதிய பிரெஞ்சு, இந்திய உறவு முறை பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள் அக்காலத்தை பற்றி அறிய உதவும் ஒரே எழுதப்பட்ட சார்பற்ற மதிப்புமிக்க பதிவாக நமக்கு கிடைத்துள்ளது. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா, டைரி எழுதுற பழக்கம் இருக்குப்பா. ஓகேங்களா? அன்னன்னைக்கு என்னென்ன நடந்துச்சோ அத அப்படியே எழுதிருவாரு. கிட்டத்தட்ட 1736லேருந்து 1860 வரை வந்து என்ன பண்ணுவாரு, தமிழ் வரலாற்று குறிப்பாவனங்கள் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் தான் ஆனந்தரங்கம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஆள் தான். ஓகேங்களா? ஸோ அதனால அத எழுதிக்கணும். ஓகேங்களா? இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பயண குறிப்புகள எழுதுவாரு. ஓகேங்களா? அன்றாடம் நடக்கக்கூடிய அந்த நாட்குறிப்புகள வந்து எழுதி, நமக்கு வந்து அந்த வரலாற்று ஆவணமா நமக்கு வந்து வெளியிட்டாரு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஆனந்தரங்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த ஆவண காப்பகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கக்கூடிய இடம் தான் ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னா, புதுடெல்லியில வந்து இருக்கு. ஸோ இத தெரிஞ்சுக்கணும். இதே தான் இந்திய அரசோட இந்த ஆவணங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு முதன்மை காப்பகம் அப்படின்னு வந்து நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இத நம்ம பார்த்துக்கணும். இது இல்லாம ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களே மிகவும் பெரியதும் இது நம்ம டெல்லியில இருக்கக்கூடிய ஆவண காப்பகம் தான். ஓகேங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் யார் அப்படின்னா, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இத நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆவண காப்பகம். இல்ல தற்போது தமிழ்நாடு ஆவண காப்பகம் என அழைக்கப்படும் சென்னை பதிப்பாசனம் சென்னையில வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அது தென்னிந்தியாவில் மிக பழமையான, மிகப்பெரிய களஞ்சியங்கள்ல ஒண்ணு அப்படின்னு நமக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அத நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வில்லியம் டாட்வெல் பார்த்துங்க இங்க. டாட்வெல் அப்படின்றவரோட பெரும் முயற்சியினால் 1917ஆம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது. இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் டாட்வெல் அப்படின்றவரோட உதவினால என்னது வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்த வந்து அவர் தான் தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ அதனால அது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? யார் அப்படின்னா டாட்வெல். ஓகேங்களா? தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றோட ஒரு புதிய அத்தியாயத்த தொடங்கி வச்சது டாட்வெல் தான். ஸோ அதனால அது இம்பார்ட்டன்ட். அடுத்து பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். ஓகேங்களா? இப்போ இதுவரையும் பார்த்தோம் அப்படின்னா, எழுதப்பட்ட ஆதாரங்கள் வந்து பார்த்தோம். இப்போ வந்து பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள்லாம் ஓவியங்களா இருக்கட்டும், சிலைகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நவீன இந்திய வரலாற்றோட ஒரு முதன்மையான ஆதாரங்கள். ஓகேங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கோட்டைகள்லாம் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா புனித வில்லியம் கோட்டை. புனித டேவிட் கோட்டை கடலூர்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோட்டைகள்லாம் அப்படியே குடுத்து மேட்ச்ல கேட்டாங்க. 2023 எஸ்ஏ எக்ஸாம்ல என்னது கொஸ்டினே இதுதான் உங்களுக்கு. எல்லா கோட்டைகளையும் குடுத்து மேட்ச்ல கேட்டாங்க. இங்க இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பிரான்சிஸ் ஆலயம் கொச்சின்ல இருக்கு. ஓகேங்களா? புனித பிரான்சிஸ் ஆலயம், புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில இருக்கு, புனித டேவிட் கோட்டை கடலூர்ல இருக்கு, இந்தியா கேட், டெல்லி பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர் மாளிகை இதெல்லாம் வந்து ஒரு சான்றா இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க.
இது எந்தெந்த இடம் அப்படின்றத நோட் பண்ணீங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொறுத்துகள அப்படியே கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ம். இந்த இடத்துலப்பா. அதாவது தேசிய அருங்காட்சியகம் இந்தியாவோட மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம்னு சொல்றாங்க. இது 1949ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஓகேங்களா? டெல்லியில இருக்கக்கூடிய அதாவது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில இருக்கக்கூடியது. டெல்லியில இருக்கிற மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் 1949ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்தியாவோட மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாணயங்கள். ஓகேங்களா? அது நிர்வாக வரலாற்று அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக நாணயங்கள் அப்படின்றது திகழ்கின்றன. நவீன இந்தியாவோட முதல் நாணயம் அப்படின்றது 1962ஆம் ஆண்டு ஆங்கிலேய ஆட்சியில வந்து வெளியிடப்பட்டது. ஓகேங்களா? நவீன இந்தியாவோட முதல் நாணயம் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா, 1962ல ஆங்கிலேயர் ஆட்சியில வந்து நிறுவப்பட்டது. அப்புறம் விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் 7ஆம் எட்வர்டு. ஓகேங்களா? 7ஆம் எட்வர்டு தனது உருவம் தாங்கிய நாணயத்த வந்து வெளியிட்டாரு. ஓகேங்களா? 7ஆம் எட்வர்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு? தனது உருவம் தாங்கிய நாணயத்த வெளியிட்டாரு. ரிசர்வ் வங்கி 1935ல் முறையாக நிறுவப்பட்டு இந்திய அரசின் ரூபாய் நோட்டுக்கான வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது. மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் ரூ. 5 நோட்டு ஜனவரி 1938ல ரிசர்வ் வங்கியால வெளியிடப்பட்டது. ஓகேங்களா? அதாவது விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய 7ஆம் எட்வர்டு தனது உருவம் தாங்கிய நாணயத்த வந்து வெளியிட்டிருக்காருப்பா. 7வது எட்வர்டு வெளியிட்டிருக்காருப்பா. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் ஜார்ஜ் ரூ. 5 நாணயத்த வெளியிட்டிருக்காரு. 5, 6 அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. ரூ. 5 நாணயம். ரூ. 5 சாரி ரூ. 5 நோட்டு. ரூ. 5 நோட்டு யாரு உருவம் தாங்கினது அப்படின்னா 6ஆம் ஜார்ஜ். ஓகேங்களா? 5, 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 5, 6 அப்புறம் வந்து 1938ல வெளியிட்டிருக்காங்க. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்புறம் 1690ல் புனித டேவிட் கோட்டை கடலூரில் கட்டப்பட்டது. கடலூர்ல ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேவிட் கோட்டை யாரால கட்டப்பட்டது அப்படின்னா ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. எந்த வருஷம்னா 1690. எந்த இடம் அப்படின்னா கடலூர்ல. சரிங்களா? நோட் பண்ணிங்க. அடுத்து அடுத்து என்ன பண்ணோம்னா ஐரோப்பியர்களோட வருகை. ஓகேங்களா? யார் யார் வந்தது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஐரோப்பியர்களோட வருகை அப்படின்றது 1453ல துருக்கியர்களால் கான்ஸ்டான்டினோபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்ட பிறகு இந்தியாவிற்கும் ஐரோப்பாவுக்கும் நிலவழி மூடப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1453ல துருக்கியர்களால் கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்ற பகுதி கைப்பற்றதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கான நிலவழி வந்து சுத்தமாக மூடிடுவாங்க. அப்படின்றனால தான் இந்தியாவுக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதிய கடல் வழியை வந்து கண்டுபிடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி கண்டுபிடிச்சது யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா அப்படின்னா போர்த்துகீஸை தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால போர்த்துகீஸ் தான் முதல்ல இந்தியாவுக்கான கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சதே இவர் தான். ஓகேங்களா? ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் போர்ச்சுகல் மட்டுமே இந்தியாவுக்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வமாகவும் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த போர்த்துகீஸ் இளவரசர் ஹென்றி அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது உலகின் அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கை மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களை வந்து இவர் வந்து ஊக்குவிட்டிருப்பார். ஓகேங்களா? மாலுமி ஹென்றி யாருன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் 1487ஆம் ஆண்டு போர்த்துகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயஸ். ஓகேங்களா? பார்த்தலோமியா டயஸ் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனை அடைஞ்சார். 2ஆம் ஜான் வந்து இவர் ஆதரிச்சிருப்பார். ஓகேங்களா? அதாவது தெற்கு முனை வரையும் தான் வந்திருப்பார். எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு முனை. இதுவரை தான் வந்திருப்பாரு. ஆக்சுவலா இந்தியா வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? இந்தியா வந்து இங்க இருக்கு. இந்த தெற்கு முனை அதாவது நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரையும் தான் பார்த்தீங்கன்னா பார்த்தலோமியா டயஸ் வந்து வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த வாஸ்கோ ட காமா தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இங்கேருந்து இங்கே கிராஸ் பண்ணி இப்படி ஃபுல்லா இந்தியா வரையும் வந்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதனால அது இம்பார்ட்டன்ட். பார்த்தலோமியா டயஸ் தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனை அடைஞ்சாரு. அவர் யார் ஆதரிச்சார் அப்படின்னா 2ஆம் ஜான் ஆதரிச்சாரு. 2ண்ட் ஜான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாஸ்கோ ட காமா வந்து என்ன பண்றாரு? தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனையை அடைஞ்சு அங்கிருந்து மொசாம்பிக் பகுதிக்கு தனது பயணத்தை தொடர்ந்தார். பின்னர் இந்திய மாலுமி ஒருவரின் உதவியோடு 1498ல் கள்ளிக்கோட்டையை அடைந்தார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் வேற. இந்தியாவுக்கு முதல்ல கடல் வழியை கண்டுபிடிச்சதே போர்த்துகீசியர் தான். அந்த போர்த்துகீசியர்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா தான். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின்ப்பா. 1498ல கள்ளிக்கோட்டைக்கு வராரு. அவரை யார் ஆதரிச்சதுன்னா மன்னர் சாமரின் வந்து வரவேற்கிறார். ஓகேங்களா? அப்புறம் வாஸ்கோ ட காமாவோட கடல் வழியை பின்பற்றி யார் வந்ததுன்னு கேட்டாங்கன்னா பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல். ஓகேங்களா? 2ஆம் போர்த்துகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படின்றவர் வாஸ்கோ ட காமாவோட கடல் வழியை பின்பற்றி வந்தார். அது மட்டும் நான் வச்சுங்க. கள்ளிக்கோட்டைக்கு தான் வந்திருப்பாரு. இந்த 1500ஆம் ஆண்டு வந்திருக்காரு. 13 கப்பல்கள்ல. ஓகேங்களா? அதை மட்டும் நோட் பண்ணிக்க போதும். அதுக்கப்புறம் வாஸ்கோ ட காமா வந்து 2வது டைம் 1501ல வந்து வருவாரு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா கண்ணனூர்ல ஒரு வர்த்தக மையத்தை நிறுவுவார். இது இம்பார்ட்டன்ட். கண்ணனூர்ல ஒரு வர்த்தக மையத்தையும் அதுக்கப்புறம் கள்ளிக்கோட்டையிலையும் கொச்சின்லையும் வர்த்தக மையத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் கண்ணனூர், 2வது கள்ளிக்கோட்டை, அப்புறம் கொச்சின். ஓகேங்களா? இதனால கோபம் கொண்ட
சாமரின் வந்து போர்த்துகீசரை வந்து தாக்கியிருப்பாரு. ஆனால் அவர் போர்த்துகீசரால் தோற்கடிச்சிட்டு போட்டுருவாங்க. ஓகேங்களா. பின்னர் கொச்சின் போர்த்துகீசிய கிழக்கிந்திய கம்பெனியோட முதல் தலைநகரம். இதை நோட் பண்ணணும். கொச்சின் தான் வந்து பார்த்தீங்கன்னா போர்த்துகீசிய கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு முதல் தலைநகரமாக ஆணுச்சு. ஓகேங்களா. அப்புறம் 1524 ஆகஸ்ட் 3ஆம் டைம் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. 1524 கொச்சின்லேயே இறந்திருப்பாரு. இதுவரை நோட் பண்ணிக்கணும். கொச்சின்லேயே இவர் இறந்திருப்பார். அப்புறம் பிரான்சிஸ் டி அல்மொய்டா. இவர் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா இந்தியாவில் இருந்த போர்த்துகீசிய பகுதிகளுக்கு 1505 அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர். ஓகேங்களா. பிரான்சிஸ் டி அல்மொய்டா அப்படின்றவர் யார்? ஃபர்ஸ்ட் ஆளுநர். இந்தியாவில் இருந்த போர்த்துகீசிய பகுதிகளுக்கு 1505ஆம் ஆண்டு அனுப்பப்பட்ட ஒரு முதல் ஆளுநர் இவர் தான். இந்தியாவோட போர்த்துகீசிய கப்பல் படையை பலப்படுத்த தான் இவரோட நோக்கமே. இந்தியாவில் இருந்த போர்த்துகீசிய கப்பல் படையை பலப்படுத்த தான் இவரோட நோக்கம். இதுக்காக ஒரு நீல நீர் கொள்கையை கொண்டு வந்திருப்பார். ஸோ இதுவரையும் நோட் பண்ணால் போதும். இதுக்காக என்ன பண்ணுறாரு? ஒரு நீல நீர் கொள்கையை கொண்டு வந்தார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்ப்போம் அல்போன்சோ டி அல்புகர்க்கு. ஓகேங்களா. அல்போன்சோ டி அல்புகர்க்கு இவர் வந்து 1509 1515 வரையும் இருந்திருப்பார். ஓகேங்களா. இந்தியாவில் போர்த்துகீசிய அதிகாரத்தை உண்மையிலேயே நிறுவனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்போன்சோ டி அல்புகர்க் தான். இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இது இல்லாமல் 1510 கோவாவை கைப்பற்றிருப்பார். ஓகேங்களா. 1510 கோவாவை கைப்பற்றாரு. அதுக்கப்புறம் அல்போன்சோ டி அல்புகர்க்கு இந்திய பெண்களுடனான போர்த்துகீசிய திருமணங்களை ஊக்குவித்தார். மேலும் விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டார். இது 3 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிங்க. இவரை பற்றி வேறு எதுவுமே வேணாம். அல்போன்சோ டி அல்புகர்க்கு உண்மையிலே வந்து அதிகாரத்தை நிறுவனது இவர் தான். அப்புறம் அந்த கல்யாணத்தை இந்திய பெண்களோட திருமணத்தை வந்து ஊக்குவித்திருப்பார். அப்புறம் 1510 கோவாவை கைப்பற்றிருப்பார். ஓகேங்களா. அப்புறம் நினோ டி குன்காவை பொறுத்தளவு 1530 தலைநகரை கொச்சியிலேருந்து கோவாவுக்கு மாற்றிருப்பார். ஓகேங்களா. அதை மட்டும் நோட் பண்ணிங்க. இதெல்லாம் வந்து கைப்பற்றினதான். குஜராத்தை பகதூர்ஷாட்டு பசின் பகுதியை கைப்பற்றிருப்பார். கைவை கைப்பற்றிருப்பார். நிறைய கைப்பற்றுதல் இவரோட காலத்தில் நடந்திருக்கும். அது மட்டும் தெரிஞ்சால் போதும். இல்லை நிறைய கைப்பற்றுதல் அப்படின்றது வந்தாலே யார்? நினோ டி குன்கா காலத்தில் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் முக்கியமானது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன்னா போர்த்துகீசியர் தான் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க? புகையிலை சாகுபடியை இவங்க தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1556 போர்த்துகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. இதுவும் இம்பார்ட்டன்ட். 1556 போர்த்துகீசியரால் கோவாவில் ஒரு அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. அச்சு இயந்திரத்தோட உதவியால் ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் 1563 கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்னு நூலை அச்சிட்டு வெளியிட்டார். ஓகேங்களா. இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்னு நூலை அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க 1563 கோவாவில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா. அப்புறம் டச்சுக்காரர்கள். டச்சு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டச்சுக்காரர்கள் வந்து போர்த்துகீஸுக்கு அப்புறமா வரக்கூடியவங்க. ஓகேங்களா. 1602 நெதர்லாந்து தான். ஏன்னா நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு கிழக்கிந்திய நாடுகளில் வர்த்தகம் செய்ய அரசிடமிருந்த அனுமதியும் பெற்றது 1602. ஓகேங்களா. அனுமதி பெற்று உள்ளே வராங்க. ஓகேங்களா. டச்சுக்காரர் இந்தியாவுக்கு வந்த பிறகு அவங்களோட வர்த்தக மையத்தில் மஜூலிப்பட்டினம் அப்படின்ற இடத்துல வந்து நிறுவுறாங்கப்பா. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. மஜூலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறுவனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. எல்லாமே தேவை கிடையாது. முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். டச்சுக்காரோட தலைநகரமாக இருந்தது எது அப்படின்னா ஆரம்பத்தில் பழவேற்காடு. அதாவது வர்த்தக மையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மஜூலிப்பட்டினம். இவங்களோட ஆரம்பத்தில் தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா பழவேற்காடு. டச்சுக்காரின் தலைநகரம் விளங்கிருச்சு. பின்னர் 1990 பழவேற்காடுலேருந்து தலைநகரை நாகப்பட்டினத்துக்கு மாற்றிக்கொண்டனர். ஓகேங்களா. 1690. ஓகேங்களா. இவங்களை பற்றி முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா கருப்பு மிளகு மற்றும் மற்ற நறுமணப் பொருட்கள் மீதான வியாபாரத்தில் அவர்கள் வந்து ஏகபோக உரிமை பெற்றிருந்தனர். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களுக்கு ஏகபோக உரிமை யார்கிட்ட இருந்துச்சு? இவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா 1623 டச்சுக்காரர்கள் அம்பாயினாவில் 10 ஆங்கிலேய வியாபாரிகள் மற்றும் 9 ஜப்பானியர்களை இரக்கமின்றி கொன்றனர். இதான் என்ன சொன்னால் அம்பாயினா படுகொலைன்னு சொல்லுவாங்க. 1623. ஓகேங்களா. அந்த ஏர் மட்டும் நோட் பண்ணிங்க, கேட்கலாம். அம்பாயினா படுகொலை அப்படின்னு கேட்டாங்கன்னா 1623. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு பழி வாங்குற விதமாக டச்சு மற்றும் ஆங்கிலேயே மேலும் பகைமையை வளர்த்தது. அப்புறம் 1759 நடைபெற்ற பெடரா போர் கேட்கலாம். இதுவும் பெடரா போர் வருஷம் கேட்டாங்க அப்படின்னா 1759. ஓகேங்களா. ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோக்கடிச்சிருப்பாங்க. பதிலுக்கு பதில் அம்பாயினா படுகொலைக்கு ஆப்போசிட்டாக பெடரா போர் நடந்திருக்கும். அடுத்து தமிழ்நாட்டில் பழவேற்காடுகள். தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் டச்சுக்காரர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடில் டச்சுக்காரர்கள் வந்து 1613
கெல்ரியா கோட்டையை கட்டியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். இந்த கெல்ரியா கோட்டை இன்ன வரைக்கும் கேட்டதே இல்ல எக்ஸாம்ல. இந்த தடவ என்ன பண்ணலாம்? கண்டிப்பா கேட்கலாம். ஏன்னா, இந்த டச்சுக்காரர்கள் தான் ஃபர்ஸ்ட் கோட்டைய கட்டியிருக்காங்க இங்க. 1613ல கெல்ரியா கோட்டை. ஓகேங்களா? அதாவது புனித ஜார்ஜ் கோட்டையே பார்த்தீங்கன்னா, 1639ல தான் கட்டுவாங்க. கெல்ரியா கோட்டை 1613. ஸோ இது வந்து கேட்கலாம். அதனால நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தகர்கள் நிறுவனத்திற்கு 1600 டிசம்பர் 31 அன்று ஒரு அனுமதி பட்டயம் வழங்கினார். அந்த நிறுவனம் என்ன சொல்லுது? ஜஹாங்கீர் அவைக்கு வந்து போயிருக்கும். ஜஹாங்கீர் அவைக்கு வில்லியம் ஹாக்கின்ஸ் சில சலுகைகளை பெற அனுமதிக்கப்பட்டார். சூரத்தில் வந்து ஒரு வணிக மையத்தை அமைக்க அனுமதி கோரியிருப்பார். ஆனால் போர்த்துகீஸ் தலைவரால் ஜஹாங்கீர் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இவருக்கு அனுமதி குடுத்துருக்க மாட்டாரு. வில்லியம் ஹாக்கின்ஸுக்கு குடுத்துருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் சர் தாமஸ் ரோ வருவாரு. அவருக்கு தான் அனுமதி குடுப்பாரு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஸ்டோரி தான். இதெல்லாம் வேணாம். அந்த பாருங்க இருக்கு. 1615 ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் சர் தாமஸ் ரோ அனுப்பி வைக்கப்பட்டார். அப்புறம் என்னது ஆக்ரால 3 ஆண்டுகள் தங்கியிருந்தார். 3ஆம் ஆண்டு இறுதியிலிருந்து பேரரசர் ஜஹாங்கீரிடமிருந்து இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்றார். இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? புறப்படுறதுக்கு முன்னாடி ஆக்ரா, அகமதாபாத், புரோச் ஆகிய இடங்களில் வந்து வணிக நிறுவியிருப்பார். அந்த இடம் இம்பார்ட்டன்ட் இல்லை, இது இம்பார்ட்டன்ட். ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விடா கடற்கரையில் உள்ள மஜுலிப்பட்டினம், ஓகேங்களா? மஜுலிப்பட்டினம் 1611 இருந்து நிறுவுறாங்க. இது வந்து கோல்கொண்டா அரசோட ஒரு முக்கிய துறைமுகம். ஓகேங்களா? கோல்கொண்டா அரசோட ஒரு முக்கிய துறைமுகம். அதுக்கப்புறம் 1639ல் பிரான்சிஸ் டே அப்படின்ற ஆங்கில வணிகர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் ரெண்டு மெட்ராஸை குத்தகைக்கு எடுக்கிறார். ஓகேங்களா? அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியான புனித ஜார்ஜ் கோட்டை என அழைக்கப்படக்கூடிய தனது புகழ் வாய்ந்த வணிக மையத்தை நிறுவுறாங்க. இது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டையாகவும் கிழக்கு பகுதி முழுமைக்குமான தலைமையிடமாகவும் வழங்கியது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தான் 1839 தான் மெட்ராஸை குத்தகைக்கு எடுத்து என்ன பண்ணுறாங்க? புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டுறாங்க. ஸோ இந்த புனித ஜார்ஜ் கோட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கட்டக்கூடிய ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா சார்லஸ்க்கு வந்து திருமணம் நடக்கும். ஓகேங்களா? அதாவது போர்த்துகீஸ் இளவரசி காதரனை வந்து திருமணம் செஞ்சுக்குவாங்க. அவங்க திருமண சீதனமா வந்து பார்த்தோம் அப்படின்னா பம்பாயை குடுப்பாங்கப்பா. திருமண சீதனமா பம்பாய் தீவை வந்து குடுப்பாங்க. இந்த பம்பாய் தீவு தான் 1668ல வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து 10 பவுண்டுகள் வந்து குத்தகைக்கு வந்து குடுத்துட்டு, பம்பாயை உருவாக்குவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பம்பாயை உருவாக்குவாங்க மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் 1690ல வந்து சுதாநிதி அப்படின்ற இடத்துல ஒரு வர்த்தக மையத்தை நிறுவுவாங்க. ஓகேங்களா? ஜாப் சார்னாக் அப்படின்ற ஒரு அந்த பேர் கூட இது இம்பார்ட்டன்ட் இல்ல. சுதாநிதின்ற இடத்துல வந்து ஒரு வர்த்தக மையத்தை நிறுவுவாங்க. ஓகேங்களா? அதாவது சுதாநிதி, காளிகட்டம், கோவிந்தபுரம் இந்த 3 கிராமங்களோட ஜமீன்தார் உரிமையை 1698ல கிழக்கிந்திய கம்பெனி வந்து வாங்கிக்கும். அப்ப அதுதான் வந்து 1698ல சுதாநிதியில வலுவான ஒரு கோட்டை கட்டப்பட்டது. அந்த கோட்டை தான் 1700ல வில்லியம் கோட்டை. வில்லியம் கோட்டை, கல்கத்தா. ஓகேங்களா? அது எப்படி உருவானுச்சுன்னா இதுதான் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? 1690ல சுதாநிதி இடத்துல ஒரு வர்த்தக மையத்தை நிறுவுறாங்க. அப்புறம் இந்த 3 இடமும் சேர்ந்து ஜமீன்தாரி உரிமையை வாங்கிக்கிறாங்க. 1696ல சுதாநிதியில ஒரு கோட்டையை கட்டுறாங்க. 1700ல அது வில்லியம் கோட்டைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் 1757 பிளாஸ்டிக் போர். இதை நோட் பண்ணிங்க. அப்புறம் 1764 பக்சார் போர். இது ரெண்டும் நோட் பண்ணிக்கணும். பிளாஸ்டிக் போர், பக்சார் போர் ஏறு தான் கேட்பாங்க. இது ரெண்டுமே நோட் பண்ணிங்க. பிளாஸ்டிக் போர், பக்சார் போர் நம்ம செகண்ட் லெசன் வந்து ஃபுல்லாக பார்த்துக்குவோம். ஓகேங்களா? அப்புறம் 1958 வரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சிக்கு கீழே இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஆங்கில நேரடி அரசோட கட்டுப்பாட்டுக்கு கீழ வந்திருக்கும் 1958க்கு அப்புறம். ஓகேங்களா? அப்புறம் டேனியர்கள். டேனியர்கள் அப்படின்னா டென்மார்க்கை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? 4ஆம் கிறிஸ்டியன் 1916ல 4ஆம் கிறிஸ்டியன் நன்னாங்க 16 ஆச்சா? 4 நன்னாங்க 16. அப்ப 16 அப்படின்னு வச்சுங்க. 4ஆம் கிறிஸ்டியன் ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை வந்து உருவாக்குனாரு. அவங்க வந்து 1620ல தரங்கம்பாடி தமிழ்நாட்டுல இருக்கு. 1676ல செராம்பூர். செராம்பூர் எங்க இருக்கு அப்படின்னா வங்காளத்துல இருக்கு. ஓகேங்களா? செராம்பூர் வங்காளத்துல இருக்கு. இந்த இடங்கள்லாம் வந்து குடியேற்றங்கள் வந்து நிறுவுறாங்க. ஓகேங்களா? இப்போ முக்கியமானது மட்டும் பார்த்துக்குவோம். செராம்பூர் டேனியர்களின் இந்திய தலைநகரமாக விளங்கிச்சு. இதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ்பெர்க் என அழைத்தனர். தரங்கம்பாடி எப்படி கூப்பிடுவாங்களாம்? டானஸ்பெர்க்னு கூப்பிடுவாங்க. சிகன் பால்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவுக்கு அனுப்புனார். ஓகேங்களா? அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவனது யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா தரங்கம்பாடி கோட்டை இதுதான். தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் 14ஆம் லூயியோட அமைச்சரான கால்பர்ட் அப்படின்றவரால் 1664ல உருவாக்கப்பட்டது. அப்புறம்
1967ல பிரான்காயின் தலைமையில ஒரு குழு வந்து இந்தியாவுக்கு வந்து வருவாங்கப்பா. எதுக்கு அப்படின்னா வியாபாரத்துக்காக இந்தியாவுக்கு வந்து வருகை புரிவாங்க. இந்த லைன் இம்பார்ட்டன்ட். வியாபாரத்துக்காக இந்தியாவுக்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகள்ல கடைசி ஐரோப்பிய நாடு பிரான்ஸ் தான். இதை நோட் பண்ணிக்கணும். கடைசி ஐரோப்பிய நாடு பிரான்ஸ் தான். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை காரோன் அப்படின்றவர் சூரத்ல நிறுவுவார். சூரத்ல நிறுவுறாரு. ஓகேங்களா. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஜிலிப்பட்டினம். ஃபர்ஸ்ட் மட்டும் நோட் பண்ணீங்க. அதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1673 இந்த இயர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின் அப்படின்ற ஒரு இங்கே கொடுத்துருப்பாங்க. பிராங்கோயின் மார்ட்டின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாண்டிச்சேரியில் லூயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டையை கட்டுறாரு. ஓகேங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் நோட் பண்ணால் போதும். ஓகேங்களா. 1970 விஜயப்பூர் ஆட்சியாளர் செர்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் மார்ட்டின் அப்படின்றவர் பாண்டிச்சேரியில் ஒரு குடியேற்றத்தை நிறுவி அங்கே தான் கோட்டை கட்டுறாரு. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் ஸ்டோரி பேஸில் இருக்கும். கோட்டை கட்டினது யார் மட்டும் நான் வச்சுருந்தேன். ஓகேங்களா. 1973 லூயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டையை பிராங்கோயின் மார்ட்டின் கட்டியிருக்காரு. ஓகேங்களா. அப்புறம் இந்த இடத்தையும் நோட் பண்ணிங்க. வங்காளத்தோட முக்கிய ஆளுநரான செயிஸ்டகானின் அனுமதி பெற்று 1973 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவுக்கு அருகே சந்திரநாகூர் அப்படின்ற நகரை வந்து நிர்மாணித்திருப்பாங்க. ஸோ அதையும் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஏன்னா சந்திரநாகூர்னால தான் ஒரு போரே வரும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக ஜோசப் பிரான்காயின் டியூப்ளே அப்படின்றவர் வந்து நியமனம் செய்யப்பட்டார். அவரது நியமனத்தின் மூலம் பிரெஞ்சு அதிகாரம் மேலும் பலப்படுத்தப்பட்டது. அவருக்கு அப்புறம் யாருன்னா டூமாஸ் வந்திருப்பார். அது மட்டும் தெரிஞ்சு வச்சா போதும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தூரக்கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் 1731 ஜோதன்பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்கியிருக்காரு. இது நோட் பண்ணிங்க. ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்குனது ஜோதன்பர்க். ஓகேங்களா. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்துக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அப்புறம் முடிவுரை பார்த்தோம் அப்படின்னா போர்த்துகீசியர் டச்சுக்காரர்களால் முறியடிக்கப்பட்ட பின்னர் ஆங்கிலேயர்களால் வெளியேற்றப்பட்டனர். போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்களால் முறியடிக்கப்பட்ட பின்னர் ஆங்கிலேயர்களால் தான் வெளியேற்றப்பட்டாங்க. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். வேறு எதுவும் இதில் பெருசாக எதுவும் இருக்காதுப்பா. இதெல்லாம் இது ஜஸ்ட் ஸ்டோரி தான். இதெல்லாம் ஸ்டோரி தான். ஓகேங்களா. தமிழ்நாட்டு வரலாற்று குறிப்பில் இருக்க வேண்டிய முக்கிய பெயர் வந்து ஆனந்தரங்கம் பார்த்தாச்சு. தமிழ்நாடு ஆவண காப்பகம், சென்னை பதிவாளர் அலுவலகம் சென்னையில் அமைஞ்சிருக்கு. போர்த்துகீஸ் அரசு என்ட்ரி பொதுவாக மாலுமி என்ட்ரின்னு சொல்லுவாங்க. பிரான்சிஸ் டி அல்மொய்டா நீலநீர் கொள்கையை வந்து பின்பற்றிருப்பா. சொன்னா முகலாய பேரரசர் ஜஹாங்கீர் சூரத்தில் வர்த்தக மையம் அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு 1613 அனுமதி கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664 கால்பர்ட் அப்படின்றவரால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. பாண்டிச்சேரி பிரான்சின் மிக முக்கியமான மற்றும் வளமான ஒரு குடியேற்றமாக விளங்கியது.